தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போது காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வீராணம் ஏரி 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கோயில் அருகே உள்ள லால்பேட்டையில் உள்ளது வீராணம் ஏரி. இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரமும் விளங்கி வருகிறது. இந்த ஏரியின் 34 பாசன மதகுகள் வழியாக 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது. இது தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 74 கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இதற்கிடையே தொடர் தண்ணீர் வரத்தால் வீராணம் ஏரி கடந்த ஒரு வாரங்களாகவே அதன் முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டி கடல் போல் காட்சியளித்து வருகிறது. இதனை அடுத்து வீராணம் ஏரிக்கு தொடர்ந்து கீழணை மூலம் தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளதால் பொதுப்பணித்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதில் மேட்டூர் அணை நேற்று காலை முழு கொள்ளளவான 120 அடி எட்டியதால் அணைக்கு வரும் உபரி நீர் மேட்டூரில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீரும் மற்றும் பவானி ஆறு வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீரும், அமராவதி ஆற்றில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீரும், மேலும் 1,25,000 கன அடி உபரி நீரும் வந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மேலணை மற்றும் கல்லணையில் இருந்து காலை நிலவரப்படி சுமார் 40,000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் படிப்படியாக நீர்வரத்து ஏற்ப 1,00,000 கன அடியாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. எனவே கீழணையில் இருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் வந்து இப்போ திறக்கப்பட்டுள்ளது. மேலும் படிப்படியாக நீரின் வரத்து வந்து அதிகரிக்குங்கிறாங்க. இதனால் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும், கொள்ளிடம் ஆற்றில் முதலைகள் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அவர்கள் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக கருதி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.